ஹீட் அண்ட் ஒர்க் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸை டீல் பண்ணி படிக்கக்கூடிய சயின்ஸ் பேர் தான் தெர்மோடைனமிக்ஸ். அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் பொருளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் தெர்மோடைனமிக்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக் மாஸ், அமௌண்ட் ஆஃப் மேட்டர், அதாவது பாடிக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ஆட்டம்ஸ் இருக்குதோ அதை வந்து கேஜி யூனிட்டில் வந்து சொல்கிறது. ஃபோர்ஸ், நம்ம நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷனில் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், அதோட யூனிட் வந்து நியூட்டன். வெயிட்டுன்னா அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அந்த பாடியில் வந்து ஒரு பாடி இருக்குன்னா அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறது தான் வெயிட். ஸோ நார்மலாக நமக்கு வந்து மாஸ் கேஜியில் இருக்கக்கூடிய மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால் ஏற்படக்கூடிய ஆக்சிலரேஷன் வந்து 9.81. அடுத்து வால்யூம்னா அந்த பொருள் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற ஸ்பேஸ் 3D டைரெக்ஷனில், அதுதான் வால்யூம். இப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 cc. இது நார்மலாக பைக்கில் நம்ம இப்படி தான் மெஷர் பண்ணிடுவாங்க. 1 லிட்டர் ஆர் 1000 cc. இவ்வளோ ஸ்பீடுக்கு இவ்வளோ சிசி எடுக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 × 10⁻³ மீட்டர் க்யூப். இது ரொம்ப முக்கியம், யூனிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து டென்சிட்டினா மாஸ் டிவைடட் பை வால்யூம், இதோட யூனிட் வந்து கேஜி டிவைடட் பை மீட்டர் க்யூப். ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ மாஸ் ஆக்ட் ஆகுது அதுதான் டென்சிட்டி. அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டுன்னா அதில் வந்து நம்ம மாஸ் பார்த்துருப்போம் டென்சிட்டியில். ஸ்பெசிஃபிக் வெயிட்டில் வந்து வெயிட்டை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதைத்தான் இங்கே கீழே W = ρg கொடுத்துருக்காங்க. இதோட யூனிட் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட யூனிட் வந்து Nm/m³. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். சப்போஸ் டென்சிட்டி ஆஃப் கேஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஏர்னு கூட சொல்லலாம். அது லிக்யூடுக்கு, இது கேஸுக்கு. அதே மாதிரி யூனிட் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம். யூனிட் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். யூனிட் வெயிட்லேயும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை டிட்டர்மைன் பண்ணலாம், டென்சிட்டியில் இருந்தும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை டிட்டர்மைன் பண்ணலாம். இதுக்கு வந்து யூனிட்ஸ் கிடையாது. அடுத்து ப்ரெஷர்னால் யூனிட் ஏரியாவில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை தான் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இதோட யூனிட் வந்து Nm/mm² சொல்லலாம், Nm/m² சொல்லலாம், பாஸ்கல்னு சொல்லலாம். நார்மலாக 1 பாஸ்கல்ங்கிறது 1 Nm/m². ஓகேவா? இப்போ 1 பார்னா 10⁵ Nm/m². ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு அனதர் யூனிட் ஒன்று இருக்குது, டார். லோ வேக்கம் ப்ரெஷரில் வந்து இது இருக்கும். 1 டார் = 1 mm of mercury. இப்போ வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். நார்மலாக எர்த்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய 1 ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை பார் வச்சு மென்ஷன் பண்ணும்போது 1.01325 பார். வாட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது 10.336 மீட்டர் ஆஃப் வாட்டர். மெர்க்குரிங் யூஸ் பண்ணோன்னா 760 mm ஆஃப் மெர்க்குரி. இப்போ காஜ் ப்ரெஷர், வேக்கம் ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்லாம் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு டயக்ராம் போடுறோம். இதில் வந்து ப்ரெஷர் வந்து அப்சல்யூட்லி 0 ப்ரெஷர்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து 0வாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்து ப்ரெஷர் இருக்குது, அதை வந்து அப்சல்யூட்லி ப்ரெஷர் அட் பின்னு சொல்கிறோம்.
அடுத்து இன்னும் கொஞ்சம் அதில் வந்து வேக்கம் ப்ரெஷர் மட்டும் இருக்குது. வேக்கம் ப்ரெஷர் அட் B, அப்சல்யூட்லி ப்ரெஷர் ப்ளஸ் வேக்கம் ப்ரெஷர், இதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இந்த ரெண்டு தான் சேர்த்து ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷருங்கிறப்போ அப்சல்யூட்லி ப்ரெஷர் அட் A. அடுத்து வேக்கம் ப்ரெஷர். இப்போ தான் அந்த அப்சல்யூட்லி ஜீரோ ப்ரெஷர்னால் என்னென்னு பார்த்தோம். அப்சல்யூட்லி ப்ரெஷர் அட் Bனா என்னென்னு பார்த்தோம். வேக்கம் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்த்தோம். வேக்கம் ப்ரெஷரை வந்து நெகட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது வந்து காஜால் ரீட் பண்ணக்கூடியதான் வேக்கம் காஜும். இந்த அப்சல்யூட்லி ஜீரோ ப்ரெஷரை தான் பர்ஃபெக்ட் வேக்கம் சொல்கிறாங்க. அடுத்து டெம்பரேச்சர், டிகிரி ஆஃப் ஹீட்டை தான் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. இதை வந்து சென்டிகிரேட் ஆர் செல்சியஸில் வந்து யூனிட் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வாட்டரோட பாயிலிங் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கெல்வினுக்கு மாற்றணும். நம்மக்கிட்ட டிகிரி செல்சியஸாக இருக்குது. இது கெல்வின்கிற ஸ்கேலில் மாற்றோம்னா 273ஆல் டிகிரி செல்சியஸை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கெல்வின் ஸ்கேலில் வந்து கிடைக்கும். அடுத்து ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ் தான். அடுத்து ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் வந்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1.01325 பார். அடுத்து 10.335 mm ஆஃப் வாட்டர், 760 mm ஆஃப் மெர்க்குரி. நார்மல் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ். நார்மல் ப்ரெஷர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி தான். அடுத்து ஹீட். ஹீட்டை வந்து Qங்கிற லெட்டரை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல் ஆர் கிலோ ஜூல். இப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் வந்து எனர்ஜி வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு ஹீட்டால் அப்படிங்கிறது தான் Q = mc × T2 - T1. T2ங்கிறது சரௌண்டிங்கில் இருக்க டெம்பரேச்சர், T1ங்கிறது வந்து சிஸ்டமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இதை வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவ்வளோ ரைஸ் பண்ணணும், எவ்வளோ லோ பண்ணணும் அந்த மாஸில் வந்து அதை தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறாங்க. இதோட யூனிட் வந்து அதோட யூனிட் ஜூல். ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல் ஆர் கிலோ ஜூல். இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஜூல் பெர் கேஜி கெல்வின், இல்லைன்னா கிலோ ஜூல் பெர் கேஜி இன்ட்டு கெல்வின். இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. லிக்யூடு சாலிட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகும். ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வேரி ஆகாது. பட் கேஸஸில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸை பொறுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து வேரி ஆகும். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் Q = கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிறதுனால mCV × T2 - T1 கிலோ ஜூல். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இதில் வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து Q = m × Cp × T2 - T1 கிலோ ஜூல். அடுத்து ஒர்க்குன்னா நமக்கு தெரியும், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாடி எவ்வளோ தூரம் மூவ் ஆகி போகுதோ அங்கே வேலை வந்து நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ் × டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட். ஸோ F × D. இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஆர் கிலோ நியூட்டன் மீட்டர். அடுத்து பவர். அந்த ஒர்க்னால் சிஸ்டமில் வந்து செய்து முடிக்கப்பட்ட
வேலையை தான் பவர் சொல்கிறாங்க. பவரோட யூனிட் வந்து வாட் ஆர் கிலோ வாட். அடுத்து எனர்ஜி தெரியும். ஒரு ஒர்க்கை வந்து செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய கெப்பாசிட்டியை தான், இன்டர்னல் கெப்பாசிட்டியை தான் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. பொருளோட இன்டர்னல் கெப்பாசிட்டியை தான் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஒரு வேலை செய்து முடிக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய ஆற்றல் தான் எனர்ஜி. இதை 2 டைப்ஸாக பிரிக்காங்க. ஸ்டோர்டு எனர்ஜி, டிரான்சிஸ்ட் எனர்ஜி. ஸ்டோர்டு எனர்ஜினா ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் ஸ்டோர்டு எனர்ஜிங்கிறாங்க. டிரான்சிஸ்ட் எனர்ஜி வந்து பவுண்ட்ரியில் வழியாக க்ராஸ் ஆகி வேறு இடத்துக்கு போகக்கூடியதை வந்து டிரான்சிஸ்ட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸ்டோர்டு எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிரான்சிஸ்ட் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி, ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த மாதிரி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜிஸை வந்து டிரான்சிஸ்ட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. நார்மலாக நம்ம சயின்ஸில் வந்து சின்ன பிள்ளையில் பார்த்துப்போம், நிலையாற்றல் = mgh. இங்கே வந்து ஹச்சுக்கு பதிலாக இஜெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட் ஆஃப் பாடி ஃப்ரம் டேட்டம். அடுத்து கைனட்டிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல். இயக்கத்தினால பெறக்கூடிய ஆற்றலை வந்து கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட்டும் கிலோ ஜூல் ஆர் ஜூல். இதோட ஈக்குவேஷன் வந்து E = 12 mv². mங்கிறது மாசு, vங்கிறது வெலாசிட்டி ஆஃப் பாடி. அடுத்து ஒரு நார்மலான தெர்மோடைனமிக் சிஸ்டம் எப்படி இருக்கும்? இது பவுண்ட்ரி, நடுவில் இருக்கிறது சிஸ்டம். அந்த பவுண்ட்ரியை தாண்டி இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாத்தையுமே சரௌண்டிங்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம். 3 டைப்ஸ் இருக்குது. தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ்டு சிஸ்டம், இன்னொன்று வந்து ஓப்பன் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம் இதில் வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது, பட் ஹீட்டும் ஒர்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஓப்பன் சிஸ்டத்தில் மாஸ், ஹீட், ஒர்க் மூணுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஐசோலேட்டட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மூணுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது. அதாவது மாஸ், ஹீட், ஒர்க் இது மூணுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதது ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டத்தில் வந்து மாஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது, ஆனால் ஹீட்டும் ஒர்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அது க்ளோஸ்டு சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா மாஸ், ஹீட், ஒர்க் இது மூணுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கக்கூடியது தான் ஓப்பன் சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் இந்த 3 தான். ஐசோலேட்டட் சிஸ்டம் எதுலையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஹீட், மாஸ், ஒர்க். அடுத்து க்ளோஸ்டு சிஸ்டத்தில் வந்து மாஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காது, பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அதே மாதிரி ஓப்பன் சிஸ்டத்துலேயும் அப்படி தான். ஓப்பன் சிஸ்டத்தில் வந்து மாஸ், ஹீட், ஒர்க் இதில் மூணுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏர் கம்ப்ரஸர்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டரை சொல்லலாம். ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸையும் சொல்கிறாங்க. இது வந்து சரௌண்டிங்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலே 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இன்டென்சிவ் ஆர் இன்டென்சிக் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ஆர் எக்ஸ்டென்சிக் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்டென்சிவ் ஆர் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது உள்ளார்ந்த பண்புகளில் வந்து மாஸ்,
சிஸ்டத்தோட மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒன்லி அதோட நேச்சரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்டென்சிவ் ஆர் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டியில் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி. எக்ஸ்டென்சிவ் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி இது வந்து சிஸ்டத்தோட மாஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வால்யூம், எனர்ஜி, மாஸ், இது மூணுத்தையும் சொல்லலாம். தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னால் ஒன்று கேஸ் வந்து கம்ப்ரெஷன் ஆகணும், இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும். இதைத்தான் தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ங்கிறாங்க. அடுத்து தெர்மோடைனமிக் சைக்கிள். ஆரம்பித்த இனிஷியல் ஸ்டேட்டுக்கே மறுபடியும் ஃபைனல் ஸ்டேட்லேருந்து ரிட்டர்ன் ஆகி அந்த ஆப்ரேஷன் நடக்கிறத தான் சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆர் சைக்கிள்னு சொல்கிறாங்க. அடுத்து பாயிண்ட் அண்டு பாத் ஃபங்க்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸையும் பாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, அது பாயிண்ட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸ் இல்லைன்னா பாத் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சிஸ்டத்தோட ப்ராசஸ் ஆர் பாத்தை டிபெண்ட் பண்ணி தான் பாத் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து ப்ரெஷர் P1 இருக்குது, வால்யூம் வந்து V1 இருக்குது. இந்த பாயிண்ட் V1 இது பாயிண்ட் ஃபங்க்ஷன். அடுத்து பாயிண்ட் 2 பார்க்கும். பாயிண்ட் 2 வந்து ப்ரெஷர் வந்து P2 இருக்குது, வால்யூம் வந்து V2 இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குது, dP வந்து P2 - P1 சொல்கிறாங்க. அது சேஞ்ச் இன் வால்யூமை வந்து dV = V2 - V1 சொல்கிறாங்க. இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராயட், பட் இட் கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்ம். அதாவது ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனால் ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றலாம். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது ஒரு சிஸ்டத்தில் என்டர் ஆகக்கூடிய எனர்ஜி, அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய எனர்ஜி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அடுத்து ஈக்குவலிபிரியம் ஆஃப் சிஸ்டம். இதில் வந்து ஹீட் சேஞ்ச் ஆகாது, ஒர்க் நடந்திருக்காது, மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது. இதுதான் ஈக்குவலிபிரியம் ஆஃப் சிஸ்டம். இதில் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஈக்குவலிபிரியம் இருக்குது. சேம் டெம்பரேச்சர் ஆயிருந்துச்சுன்னா சிஸ்டத்தில் வந்து சேம் டெம்பரேச்சர் ஆயிருந்துச்சுன்னா அது தெர்மல் ஈக்குவலிபிரியம். சேம் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் ஈக்குவலிபிரியம். எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுமே நடக்கலைன்னா அது கெமிக்கல் ஈக்குவலிபிரியம். அடுத்து தெர்மோடைனமிக்ஸோட 0th லா அப்படின்னா இப்போ 3 சிஸ்டம் இருக்குது, ABC. இந்த 3 சிஸ்டத்தில் ஏயும் பியும் தெர்மல் ஈக்குவலிபிரியத்தில் தனித்தனியாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 3வது சிஸ்டமும் தெர்மல் ஈக்குவலிபிரியமாக தான் இருக்கும். இந்த 3 சிஸ்டத்தில் ஏதாச்சும் 2 சிஸ்டம் தெர்மல் ஈக்குவலிபிரியத்தில் தனித்தனியாக இருக்கும்போது 3வது சிஸ்டமும் தெர்மல் ஈக்குவலிபிரியமாக தான் இருக்கும், ஒன்று பொறுத்து. அடுத்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் வந்து algebraic sum of work transfer is proportional to algebraic sum of heat transfer. அதாவது W is equal to dW equal to dQ. அதைத்தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. லைன் இன்டெக்ரல் dQ மைனஸ் லைன் இன்டெக்ரல் dW is equal to 0. அடுத்து இதில் இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்ம் வந்து Q மைனஸ் W. ஸோ ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃப்ளோவும் இல்லைன்னா Q மைனஸ் W is equal to 0. இன்டர்னல் எனர்ஜினா Q மைனஸ் W, அதாவது ஹீட் மைனஸ் ஒர்க்கு.
0ன்னு வந்துச்சுன்னா அங்கே வந்து ஃப்ளோ, நான் ஃப்ளோ, எந்த ஒரு ஃப்ளோவுமே இல்லை. ஸோ நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. இது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் வந்து Qவும் Wவும் 0வாக இருக்கும். ஸோ ΔUவும் 0 தான். அடுத்து PMM அப்படின்னா பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின். இதில் வந்து இம்பாசிபிள் தான் இதோட ஃபஸ்ட்டு கைண்டு. இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் வந்து 2 லா இருக்குது. கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். கெல்வின்னாலே நமக்கு டெம்பரேச்சர் வச்சு தான். ஸோ நம்ம கெல்வின் வந்தாலே டெம்பரேச்சர் தான் ஞாபகம் வச்சுக்கலாம். பிளாங்க்குன்னு வந்திருக்கு. பிளாங்க் வந்து எனர்ஜி. ஸோ டெம்பரேச்சரையும் எனர்ஜியும் பற்றி தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்த ஹீட்டையும் ஹோலாக ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுதான் கெல்வின் பிளாங்கோட கூற்று. அதாவது கெல்வின் ஃபஸ்ட்டு இருக்கார், ஸோ ஹீட் தான் வரும். பிளாங்க் வந்து செகண்டாக இருக்கார், ஸோ ஒர்க் ஆர் எனர்ஜியை வந்து மென்ஷன் பண்ணுது. ஃபஸ்ட் வந்து கெல்வின்கிறது ஹீட்டோட யூனிட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாங்க்ஸ் வந்து எனர்ஜி. ஏன்னா நார்மலாக நம்ம ஃபிசிக்ஸில் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ஸ் பார்த்துருப்போம், ஹச்ன்னு. ஸோ அது வந்து எனர்ஜிக்கு தான். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h/μ, h இன்ட்டு ஃப்ரீக்வன்சின்னு பார்த்துருப்போம். ஸோ கெல்வின்ங்கிறது டெம்பரேச்சர், அதாவது ஹீட்டு மீன் பண்ணுது. பிளாங்க்குங்கிறது வந்து எனர்ஜியை தான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ ஃபுல் ஹீட்டையுமே ஃபுல் எனர்ஜியாவோ ஒர்க்காவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. அடுத்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கூல் பாடியிலேருந்து ஒரு ஹாட் பாடிக்கு வந்து ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ரெண்டுத்துலேயும் ஹீட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. இதை கெல்வின் பிளாங்க்ஸில் வந்து ஹீட்டை வந்து ஃபுல்லாக ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு லோயர் டெம்பரேச்சர் சிஸ்டத்தில் இருக்கிற ஹீட்டை வந்து ஹையர் டெம்பரேச்சர் சிஸ்டத்துக்கு மாற்ற முடியாது. அடுத்து பர்ஃபெக்ட் கேஸ். பர்ஃபெக்ட் கேஸ்னால் ஃபுல் லிக்யூடு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு லிக்யூடும் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிறது தான் பர்ஃபெக்ட் கேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடணும் அந்த லிக்யூடு. எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஏர் எக்ஸட்ரா. சப்போஸ் அது இன்கம்ப்ளீட்டாக அந்த லிக்யூடு இருந்துச்சுன்னா அதை வேப்பர்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் கேஸுங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த லிக்யூடு வந்து வேப்பர் ஆகிடணும், ஃபுல்லாக ஆவி ஆகிடணும். அது பர்ஃபெக்ட் கேஸஸ். சப்போஸ் அது இன்கம்ப்ளீட்டாக அந்த லிக்யூடில் வந்து கொஞ்சம் மட்டும் இன்கம்ப்ளீட்டாக முழுமையாகவுமே அந்த திரவம் வந்து வாயுவாக மாறலைன்னா அது வந்து வேப்பர்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீம், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸஸ் 5 பேர் பர்ஃபெக்ட் கேஸஸ்க்கு வந்து ஒரு லாவை வந்து சொல்கிறாங்க. பாய்லிஸ் லா, சார்லஸ் லா, ஜூல்ஸ் லா, ரெனால்ட்ஸ் லா, அவகட்ரா லா. பாய்லிஸ் லா வந்து வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் ரிலேட்டடாக இருக்கும். சார்லஸ் லா வந்து வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும். ஜூல்னாலே உங்களுக்கே தெரியும், அது எனர்ஜியோட யூனிட் ஜூல். ஸோ இங்கே வந்து ஜூல்ஸ் லானாலே எனர்ஜியை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. அடுத்து ரெனால்ட்ஸ் லா. அடுத்து அவகட்ரா லாவில் வந்து அவகட்ரா நம்பரை வச்சு தான் வரும், அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு லாவாக பார்ப்போம். பாய்லிஸ் லா. பாய்லிஸ் லாவை பொறுத்த வரைக்கும்
டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டில் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டில் இருக்கும், வால்யூமும் ப்ரெஷரும் மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ இது வந்து வால்யூம் ஆஃப் கிவன் மாஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட்லி ப்ரெஷர். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். இதுதான் பாய்லிஸ் லா. இதில் வந்து T வந்து கான்ஸ்டன்ட். அடுத்து சார்லிஸ் லா வந்து வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். இங்கே வந்து P வந்து கான்ஸ்டன்ட். பாய்லிஸ் லாவை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப், அது இன்வெர்ஸ்லியாக இருக்கும். சார்லஸை வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அடுத்து ஜூல்ஸ் லா வந்து ஜூல்ஸ்னாலே எதோட யூனிட்னு தெரியும், எனர்ஜியோட யூனிட். ஸோ அவர் வந்து எனர்ஜியை பற்றி தான் சொல்லியிருப்பார். இன்டர்னல் எனர்ஜி ΔU, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ΔU இஸ் ஈக்குவல் டு mCV T2 மைனஸ் T1. அதாவது இதில் வந்து வால்யூம் தான் கான்ஸ்டன்ட். அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து பாய்லி லாஸில் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் வந்து சார்லிஸ் லாவில் கான்ஸ்டன்ட், வால்யூம் வந்து ஜூல்ஸ் லாவில் கான்ஸ்டன்ட், mCV இன்ட்டு T2 மைனஸ் T1. அடுத்து ரெனால்ட்ஸ் லாவில் வந்து ப்ரெஷரும் வால்யூமும் சேஞ்ச் ஆகாது, ஆனால் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 2 ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். நம்ம பார்த்துருப்போம் ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து பார்த்துருப்போம். வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஈக்குவேஷன், வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது Q = mCV T2 மைனஸ் T1 கிலோஜூல், Q = mCP T2 மைனஸ் T1 கிலோஜூல். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, வால்யூமும் ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகலை. இதுதான் ரெனால்ட்ஸ் லா. அதுக்கப்புறம் அவோகட்ராஸ் லாவில் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும், ஈக்குவல் ஸ்பேஸில் ஈக்குவல் வால்யூம்லேயும். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இதை பற்றி சொன்னாருன்னா அது அவோகட்ரா லா. ஸோ நமக்கு நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் படிச்சுப்போம், கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன். PV = RT. ஆருங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், P வந்து ப்ரெஷர், V வந்து வால்யூம், T வந்து டெம்பரேச்சர். ஆரை வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. இதுவே கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷனாக PV = mRT. R வந்து 287 J/kg Kelvin. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மைனஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஆர். அதாவது கேஸ் கான்ஸ்டன்ட் Cp மைனஸ் Cv இஸ் ஈக்குவல் டு ஆர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். Cp மைனஸ் Cv இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மைனஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ காமாங்கிற ஒரு வேரியபிளை வந்து இங்கே கொண்டு வர்றாங்க. Cv மைனஸ் Cv = ஆர்னு தெரியுமா? இதை Cvயால் டிவைட் பண்ணும்போது Cp/Cv மைனஸ் 1 R/Cv. இந்த Cp/Cvயை வந்து காமான்ட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ காமா மைனஸ் 1 = R/Cv. இந்த Cv எங்கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. ஸோ Cv = R/gamma மைனஸ் 1. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம்னா R/gamma மைனஸ் 1
கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா R இன்ட்டு காமா டிவைடட் பை காமா மைனஸ் 1. அடுத்து என்தால்ஃபி. என்தால்ஃபியோட ஈக்குவேஷன் என்ன? H இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம். U அதாவது இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் PV. இதுதான் என்தால்ஃபி. சம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ எனர்ஜி ஃபார் கேஸஸ். இதைத்தான் என்தால்ஃபி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ட்ரோபி. அதுக்கு முன்னாடி யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் MR, அதாவது RU. அந்த M இன்ட்டு R பார்த்தோமா கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷனில் MR வந்து 8314 ஜூல் கேஜி. இதுவே கிலோ ஜூலில் சொன்னால் 8.314 கிலோ ஜூல் பெர் கேஜி. இதுதான் மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ட்ரோபி. என்ட்ரோபினா என்தால்ஃபினா H இஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் PV. என்ட்ரோபினா S ஈக்குவல் டு ஹீட் டிவைடட் பை டெம்பரேச்சர். இதுவும் என்ட்ரோபியும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான், தெர்மல் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆகுது, அதனால் அது ஒரு தெர்மல் ப்ராப்பர்ட்டி. Q டிவைடட் பை டெம்பரேச்சர். இப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி. சேஞ்ச் இன் என்ட்ரோபினா MCV log E P2 divided by P1 plus MCP log E V2 divided by V1. இப்போ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸஸ், அதாவது தெர்மல் டைனமிக் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ 7 ப்ராசஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். வால்யூம் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ப்ராசஸ் நேம் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு வந்து வெவ்வேறான பேர். ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஹைப்பர்போலிக் ப்ராசஸ், அடியாபெட்டிக் ஃபோர்த் வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ் ஆர் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஃபிஃப்த்து வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ். சிக்ஸ்த்து வந்து ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். செவன்த் வந்து த்ரோட்லிங் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதிலே இருக்குது இந்த ப்ராசஸ் நேம்லேயே இருக்குது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து P மட்டும் சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா P1 P2 இருக்கும், V1 V2 இருக்கும். சாரி, இதில் V வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால V சேஞ்ச் ஆகாது. P1 P2 மட்டும் 2 பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் ஒரு கிராஃபு, என்ட்ரோபிக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கேஸு. இதில் வந்து இது கான்ஸ்டன்ட் வேல்யூ ப்ரெஷரு ப்ராசஸ்ஸுங்கிறனால ஒர்க் டன் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி Q equal ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்தவரைக்கும் Q equal to W ப்ளஸ் del U. இங்கே வந்து ஒர்க் வந்து 0ன்னு சொல்லியிருக்கோம் கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிறதுனால. 0 ப்ளஸ் del U வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே. ஸோ MCV T2 மைனஸ் T1. இது ரெண்டத்தையும் கூட்டும்போது ஹீட் வந்து MCV T2 மைனஸ் T1 கிலோ ஜூல்னு கிடச்சிது. என்தால்ஃபியில் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஓகேவா. அதுக்கு இங்கே வந்து வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்ட்ரோபி S ஈக்குவல் அதாவது DS ஈக்குவல் டு DQ டிவைடட் பை T. இங்கே வந்து Q வந்து MCV D2 மைனஸ் D1 டிவைடட் பை D. சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து MCV log E T2 மைனஸ் T1 கிலோ ஜூல் பெர் கெல்வின். அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இங்கே வந்து ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகாது, பட் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒர்க் டன்னுக்கும் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஒர்க் டன்னுக்கு வந்து MR T2 மைனஸ் T1 கிலோ ஜூல். இங்கே வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டுங்கிறனால ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து
mcp or T2 minus T1 kilojoule. இது change in heat. ஓகேவா? என்ட்ரோஃபிங்கிறப்போ இங்கே வந்து ப்ரெஷர் இருக்குன்னா இங்கிட்ட வந்து வால்யூம். mcp log E V2 divided by V1. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆர் ஹைப்பர்போலிக் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதில் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்போ ப்ரெஷரும் வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒர்க் டனில் வந்து P1 V1 log V2 divided by V1 இல்லைனா P1 V1 log P1 divided by P2. ஓகேவா? அடுத்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஜீரோவாக இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து Q is equal to mR T1 log E P1 divided by P2. என்தால்ஃபி வந்து ஜீரோவாக இருக்கும், ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி ஜீரோவாக இருக்குது. ஸோ நமக்கு என்தால்ஃபினா என்ன? ΔU ப்ளஸ் PV. ΔU இங்கே ஜீரோவாக இருக்குது, PVயும் ஜீரோன்னு சொல்லி ΔH வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி mR log E V2 minus V1 இல்லைன்னா mR log E P1 divided by P2 கிலோஜூல் பெர் கெல்வின். அதுக்கடுத்து ரிவர்சபிள் அடியாபட்டிக் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ இதுக்கு PV காமா இஸ் equal to C. இது நார்மல் இந்த ப்ராசஸுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து இங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது. PV காமா equal to C. So P1 divided by P2 is equal to V2 divided by V1 whole gamma. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து என்ட்ரோஃபி சேஞ்ச் ஆகலை, பட் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. T2 divided by T1 equal to P2 divided by P1 gamma minus 1 divided by gamma. இது டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள ஈக்குவேஷன். அடுத்து T2 divided by T1 equal to V1 divided by V2 gamma minus 1. இது வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ஈக்குவேஷன் ஐசென்ட்ரோபி ப்ராசஸில். இது வந்து டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். இதில் வந்து ஹீட் எனர்ஜி ஜீரோ, சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி ஜீரோ, என்தால்ஃபியில் வந்து இன்டர்னல் எனர்ஜி ΔU is equal to வால்யூம் இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, mcv D2 minus T1 கிலோஜூல். அடுத்து சேஞ்ச் இன் என்தால்ஃபியில் வந்து அங்கே வால்யூம் கான்ஸ்டன்ட்னா இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், Cp T2 minus T1 into kg. ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஆர் அடியாபட்டிக் ப்ராசஸ். இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கு இருக்க டிஃப்ரெண்ட். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் ஸ்லோ ப்ராசஸ், அடியாபட்டிக் ப்ராசஸ் வந்து ரேபிட் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ஹெட்டிங்லேயே இருக்குது, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடியாபட்டிக்கில் வந்து என்ட்ரோஃபி வந்து கான்ஸ்டன்ட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இங்கே வந்து நடக்கும், இங்கே வந்து அடியாபட்டிக்கில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. இங்கே வந்து கேஸ் ஸ்டோரிங்க்கு வந்து இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகும். அடியாபட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட் இன்ஜின்ஸில் வந்து அடியாபட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட இன்டர்னல் எனர்ஜி, அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸோட சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஜீரோ.
இங்கே வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸில் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ பாலிட்ரோபிக்னாலே நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வரும், PV பவர் n = C. இது காமனான ஈக்குவேஷன் பாலிட்ரோபிக் ப்ராசஸுக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அங்கே காமா -1/n சொன்னாங்களா, இங்கே வந்து n - 1/n. T2/T1 = P2/P1 ஹோல் பவர் n - 1/n. அங்கே வந்து T2/T1 = P2/P1 காமா -1/காமா. இங்கே T2/T1 = P2/P1 n - 1/n. அதுக்கப்புறம் டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் ப்ரெஷர். இங்கே T2/T1 = V1/V2 ஹோல் பவர் n - 1. அதோட கிராஃப் ப்ரெஷர் இங்கே சேஞ்ச் ஆகுது, இங்கே வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகுது, இங்கே வந்து என்ட்ரோஃபி சேஞ்ச் ஆகுது, இங்கே வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். இன்டர்னல் எனர்ஜி வந்து இங்கே வந்து வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இன்டர்னல் எனர்ஜியை பொறுத்துக்கு mCV d2 - T1 kJ. அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து 2 ஃபார்மாக ரிசல்ட்டை வந்து இது பண்ணுறாங்க. mR T1 - T2/n - 1 இன்ட்டு காமா -n/காமா -1. இதில் வந்து இதை அப்படியே வச்சுக்கிறாங்க, காமா -n/காமா -1. அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஒர்க் டன் டூரிங் பாலிட்ரோபிக் ப்ராசஸ் வந்து mR T1 - T2/n - 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன, இந்த n - 1 வந்து இங்கிட்டு கொண்டு வந்துக்கிறாங்க, காமா -1 வந்து இங்கிட்டு கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ mR T1 - T2/காமா -1 இன்ட்டு காமா -n/n - 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிறாங்க, காமா -n இன்ட்டு n - 1 இன்ட்டு ஒர்க் டூரிங் ஐசோட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி வந்து ΔH வந்து mCp T2 - T1 kJ. அங்கே வந்து இன்டர்னல் எனர்ஜியில் வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட், இங்கே வந்து என்தால்பியில் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். என்ட்ரோஃபியில் வந்து காமா -n/காமா -1 mR log V2/V1 kJ/Kelvin. அடுத்து ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனோட டெஃபினிஷன் இப்போ பார்ப்போம். கேஸ் வந்து வேக்கம் சேம்பரில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா கேஸ் வந்து அதை ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஹீட்டும் 0வாக இருக்கும், ஒர்க்கும் 0வாக இருக்கும், இன்டர்னல் எனர்ஜியும் 0வாக இருக்கும். ஹீட் 0, ஒர்க் 0, இன்டர்னல் எனர்ஜி வந்து 0. த்ராட்லிங் ப்ராசஸ்லேயும் அதே மாதிரி தான், ஒர்க்கும் இன்டர்னல் எனர்ஜியும் 0 இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக Qவும் 0 ஆயிடுது. அவ்வளோதான். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இங்கே வந்து ஒர்க்குக்கும் ஹீட்டுக்கும் நோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கலாக நோ சேஞ்ச், மாற மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ வந்து பேசிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸோட பேசிக்ஸ் லாஸ், அடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன சைக்கிள் ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். பாய்.